ரஜினி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா டு ஸ்டார்ட் வித் உங்களை தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக வந்து ஒரு ஐசோலேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு இப்போது. ஏன்னா இப்போ கூட்டணி இயக்கங்கள் யாருமே இல்லை. டி.கே. செல்வம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு கூட ஒரு சண்முகம் சொன்னதுக்கு அடுத்ததாக அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா சண்முகம் நேற்று செய்தியாக புதுக்கோட்டையில் பேசும்போது சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதற்கு ரியாக்ஷன் சொன்னால் அவங்களாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆனால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதல்ல பேர் வச்சது. இப்போ அந்த கூட்டணியே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா? தேர்தல் முடிஞ்சிருச்சு சார். தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணி பற்றிலாம் எப்போ பேசணும்னா, அடுத்து ஒரு தேர்தல் வருகின்ற போது அமைக்கப்படுகிறது தான். எல்லாருடைய கூட்டணியும் அப்போ தான் அமைக்கப்படும். எனக்கு இன்னும் வந்து பார்க்க போனால் காங்கிரஸே தேர்தல் கிட்ட வர்றப்போ தாவேகாவோட இருக்குமான்ற சந்தேகம்லாம் இருக்குது. அதனால் நம்ம கூட்டணியை பற்றி இப்போவே அதுக்கு ஒரு பேர், அந்த பேரில் தான் இப்போ இயங்குதா அப்படின்றது இப்போ தான் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த கூட்டணி இருக்கா இல்லையான்னு சொல்லி பேசக்கூடிய காலகட்டம் இது இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். இயக்கங்களாக தொடர்றது தானே நம்ம அது இயக்கமாக அந்த இப்போ இந்த மதச்சார்புக்கு முற்போக்கு கூட்டணிங்கிறது இந்தியா கூட்டணி தேசிய அளவில், இங்கே மாநில அளவில் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக இருந்தோம். அந்த நிலைப்பாடை இப்போ இல்லை அப்படின்னு சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டாம். எங்களுடைய தலைவர் வந்து கிளியராக சொன்னார், இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை. இந்தியா கூட்டணி கட்சியில் காங்கிரஸை தவிர்த்து மற்ற இயக்கங்களோ கட்சிகளோ சமூக நலத்திற்காகவும் இந்தியாவினுடைய நாட்டினுடைய நலத்துக்காகவும் களத்தில் இறங்கி போராடினா அவங்களோட கை கோர்த்து திமுக இருக்கும். அதாவது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கும். அது வந்து எங்களுடைய தலைவர் வந்து கிளியரா சொல்லிட்டார். அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை தவிர்த்து, காங்கிரஸை ஏன் நாங்க காங்கிரஸை தவிர்த்துன்னு சொன்னா, காங்கிரஸை நிறைய டைம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம், வாங்கன்னு சொன்னோம், வந்தாங்க, அவங்களும் வந்து எங்களை எப்படியா சேர்த்துக்கோன்னு சொன்னாங்க, சேர்த்துக்கிட்டோம், நிறைய வாட்டி மன்னிப்பு கொடுத்துட்டோம். இந்த முறை தீர்மானத்தோடு இருக்கிறோம். எந்த காலத்திலும் இனிமேல் காங்கிரஸை வந்து அதாவது திமுக யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம், ஆனால் காங்கிரஸை போன்ற ஒரு துரோகிகளை இன்னைக்கு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு வரலாற்றில் திமுக வந்து இதற்கப்புறம் அந்த பிழையை செய்யாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறோம். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், எங்களுடைய தோழமைகளாக இருக்கட்டும், அவங்க வந்து கிளியரா இருக்காங்க. எப்படின்னு சொல்லணும்னா, வெற்றி பெற்று எங்களுடைய தலைவர்கிட்ட ஐயா சண்முகம் ஐயாவாக இருக்கட்டும் மற்றும் அவங்க ஜெயிச்ச அந்த 4 பேரும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்களாம் நேரடியாக வந்து வெற்றி சான்றிதழை காண்பிச்சு நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம், உங்கள் கூட்டணியிலிருந்து தான் வந்து வெற்றி பெற்றிருக்கோம்னு சொல்லி வாழ்த்து வாங்கிட்டு போனாங்க. அவங்க ஏன் அங்கே போய் ஆதரவு சொன்னாங்கன்னா, ஒருவேளை கவர்னர் ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது, அதாவது மாநில சுயாட்சியை நாம் வந்து நிலைநாட்டணும்னு சொன்னால் நம்ம வந்து தாவேகாவுக்கு வந்து இது சொல்லணும், ஆதரவு வந்து தந்தாகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். கம்யூனிஸ்டுகள் நினைத்திருந்தால் அமைச்சரவையில் பங்கு பெற்று இருக்கலாம். இன்னைக்கு எப்படி போனாங்கல்ல, இன்னும் 2 பேர் வந்து அமைச்சரவையில் பங்கு வேணும்னு சொல்லி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது அவங்க வந்து அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அவர்கள் எடுத்த முடிவை கம்யூனிஸ்டுகள் எடுக்கவில்லை. அதுலேருந்தே அவங்க தெரியுது, இன்னைக்கும் தாவேக அரசாங்கம் பண்ணக்கூடிய தப்புக்கு அவங்க வந்து கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அமைச்சரவையில் பங்கு பெற்றவர்கள் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா அதுல அவங்களுடைய தப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அரசாங்கம் தப்பு பண்றப்போ அவங்களே கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிரும். திமுக இருந்த மாதிரி அமைச்சரவையில் யாரும் இல்லையே, அமைச்சரவையில் இல்ல, கூட்டணியில் அங்கம் வைத்தா கூட கூட்டணியிலே அங்கம் வகிப்பது என்பது வேறு. அமைச்சரவையிலே பங்கு பெறுகின்ற போது அவர்கள் அந்த அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக மாறி விடுகிறார்கள். அதனால அவர்கள் வந்து கேள்வி ஏன் அந்த கேள்வி வச்சேன்னா, விசிக மேல வந்து நிறைய விமர்சனங்கள் அதுவாக வைக்கப்பட்டது. திமுக கூட்டணியிலே இருக்கீங்க, வேங்கவேல உங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியல, மேல்பாதையில் உங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியல அப்படின்னு அது மேல ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் கேட்கிறேன். விமர்சனம் வைக்கப்படலாம் சார். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தாவேக அரசாங்கம் ஒரு மாசத்துல எவ்வளவு வந்து இன்னைக்கு மின் தட்டுப்பாடு இருக்கு, மின்வெட்டு இருக்கு, வந்து நைட்டு ஃபுல்லா சென்னை ஃபுல்லா வந்து கரண்ட் இல்லா சிச்சுவேஷன்லாம் இருக்கு. எல்லா இடங்களிலும் தாவேக அரசாங்கம் சொதப்பி கொண்டு இருக்கிறது, நிறைய தவறுகளை இழைத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கூட பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய வகையில சில பேரை கைது செய்து வருகிறது. இன்னைக்கு கூட மாரிதாஸ் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனாவுடைய அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி அவர் ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவுக்காக அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். பேச்சுரிமையை முழுமையாக மறுக்கப்படுகிறது வந்து தமிழ்நாட்டில். அந்த ஒரு செயலை தாவேக அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. இது மாதிரியான சூழலில் தாவேக அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்ட் இருக்கு. கம்யூனிஸ்ட் கேட்பாங்க. ஏன்னா இதற்கு முன்பாகவும் அந்த கேள்வியை அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க உடனே புது பிரச்சனையை உருவாக்க கூடாது. அவர் மதச்சார்பு, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணினே ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்ற அவர் வந்து எதை வைத்து அதை சொல்லியிருப்பாருன்னா, காங்கிரஸ் இல்லை, விசிக அங்க போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் அங்க இருக்கு. அதனால கூட்டணி கட்சிகள் பிளவுபட்டிருக்கிற காரணத்தினால் அந்த ஒரு கூட்டணியே இல்லை என்று அவர் சொல்லியிருப்பாரே தவிர்த்து, நாங்கள் திமுக அங்கம் வகிக்கிற கூட்டணி நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டோம். சார், திமுக நீங்க வந்து டாபிக் வச்சிருக்கீங்க,
தனித்து விடப்பட்டதா திமுக? சார், திமுக யாரும் தனித்துலாம் விட முடியாது. இது 75 ஆண்டு கால ஆலமரம். இதுல வந்து நீங்க தனித்து விடப்பட்டதெல்லாம் கிடையாது. நாங்க தனிச்சு நின்னோம் எல்லா வெற்றியும் பெறக்கூடிய ஒரு இயக்கம் தான் திமுக. இன்றைக்கு களத்துல கள ஆய்வுல தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா திமுக தனிச்சு நில்லணும்னு சொல்லிட்டு, அதே போல நாங்கள் தோழமைகளுக்கும் மதிப்பு கொடுப்போம். எங்களோடு யாராவது வந்து இணைக்கிற விருப்பப்பட்டால் வாங்க. ஆனால் அதுதான் சொன்னேன், நாங்க இந்த தேர்தலில் ஒன்னு திமுக புரிஞ்சிடுச்சு, துரோகிகள் யாரு என்பதை களை எடுத்து விட்டோம். அவங்களுக்கு மட்டும் அனுமதி இல்ல. மதச்சார்பற்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் உள்ள வராங்களோ யார் வேண்டுமானாலும் திமுகவுக்கு வரலாம். வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். இப்போ இதுல நிறைவா உங்ககிட்ட நான் கேட்க என்பது, இப்போ வந்து இந்த இயக்கங்கள் இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க. இப்போ ஆரோக்கிய பிரபு கூட சொன்னார் எல்லாரும் சேர்ந்து நின்னாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய சூழல் குதிரை பாரம் அப்படிலாம் அதிமுக தரப்பில் இப்போ இவங்க போனாங்களே அதுக்கு என்ன கேள்வி இருக்குது, என்ன பேர் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை நோக்கி நகர்த்துறாரு. ஆனால் திமுகவுடைய சார்பாக பேசக்கூடியவர்கள் திரு இளங்கோவனாகட்டும் உங்களாம் பேசும்போது கம்யூனிஸ்ட் மேலே ஒரு சாஃப்டான நிலைப்பாடை எடுத்து பேசுகிறாங்க. இப்போ நீங்களே பேசும்போது கூட அவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை சொல்றீங்க. ஆனால் மற்ற கட்சிகளை பேசுகின்ற போது அந்த நிலைப்பாடு மாறுகிறது. எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அது? முதலாவதாக அவருடைய கேள்விக்கு ஒரு பதில், சிறுபான்மையினர் ஓட்டு பட்டியல் இனத்தவர் ஓட்டு வந்து போயிடுச்சு, அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த இயக்கங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய முழுமையான ஆதரவு, அந்த சமுதாயத்தின் முழுமையாக ஆதரவு இருந்ததுன்னா சொல்ல முடியாது. வாணியம்பாடியில் ஐஎம்எல் நின்னுச்சு, ஆதரவு இருந்தது, திமுக ஆதரவு அது மாறி இருக்கான்னு கேட்க இல்ல வாணியம்பாடின்ற ஒரு தொகுதியில சார் வாணியம்பாடின்ற ஒரு தொகுதியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருந்துச்சு. அதுல அந்த நிர்வாகிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் திமுகவை சார்ந்து திமுக இயக்கத்துல கீழே வேலை செய்யற இஸ்லாமியர்கள் தான் அங்க வந்து அதிகம். அங்க அவங்களுடைய வெற்றிக்கு வந்து சாதகமா இருந்ததே திமுக. அதனால ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளையும் அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வெளியே போனதால போச்சா அப்படின்னா அது வந்து ஏத்துக்க முடியாது. நீங்க அதிமுகல ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகால இணைகிற அதிமுகல தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து விட்டு தாவேகால இணைவதையும் இவங்க போய் சேர்ந்ததையும் ஒண்ணு பத்தி இப்ப வந்து பேசுறத வந்து ஏத்துக்க முடியாது. அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டுல கூட்டணியா போறாங்க. there's a difference between கூட்டணிக்கும் குதிரை பேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க வேற பாயிண்ட் இது கூட சேர்த்து உங்களுடைய கருத்தை நிறைவு சொல்ல விரும்புறீங்களா? அதுதான் சார், யாரு வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி திமுகவை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தனித்து களமாட தயாராகி கொண்டிருக்கிறது. தயாராகவும் மீண்டும் விட்டை அடுத்த இன்னும் ஒரு வீறு கொண்டு பிடிக்கும் திமுக.